இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஃபஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணை பேரன்பும் மாமன்னர் மாமனிதர் உத்தம சத்திய அகிலத்தின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் மீதும் என்னுடைய சப்தத்தை செவியேற்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அகிலத்தின் இறைவனுடைய சாந்தி சமாதானம் மற்றாத பெருகருணை பேரன்பு ஒன்றொன்று நிலவட்டும் என்று அகிலத்தின் இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக புகழுக்குரிய இறைவனை போற்றி போந்தவனாக எடுத்தெறியப்பட்ட சைத்தானிடமிருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடியவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியில் அறிந்து கொண்டு இயன்ற அளவு அதை பின்பற்ற வேண்டும் என்றும் இயன்ற அளவு பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கியிருக்கின்ற ஜுமா தொழுகை நிறைவேற்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்து கொண்டோம். அகிலத்தின் இறைவன் நம்மளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நமக்கு நன்மை தருவான்னு பிரார்த்தித்தவனாக நான் எடுத்திருக்கின்ற விஷயம் என்னென்று சொன்னால், தலைப்பு என்னென்று சொன்னால், சோதனை வரும் பொழுது நாம் வென்று காட்ட வேண்டும், சோதனையில் வெல்லுவோம், சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்ற அடிப்படையில் 2வது அத்தியாயத்தினுடைய 214 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுல் ஜன்னா, நீங்க இலகுவாக சொர்க்கம் சென்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? உங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, உங்களுக்கு துன்பமோ வறுமையோ கஷ்டமோ பிரச்சனைகளோ துக்கங்களோ எதுவுமே இல்லாம, எந்த சிரமம் வராம, எந்த துன்பங்கள் ஏற்படாம நீங்க சொர்க்கம் சென்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? நீங்க சோனம் செல்ல வேண்டும் சொன்னால், சொர்க்கம் போகணும் என்று சொன்னால் உங்களுக்கு சோதனை வரும். யாரிடமிருந்து சோதனை வரும்? அல்லாஹ்விடமிருந்து சோதனை வரும், இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களிலிருந்து சோதனை வரும், நம்முடைய குடும்பத்திலிருந்து சோதனை வரும், இன்னும் வேற மனிதர்களிடம் சோதனை வரும். அப்படி எங்கிருந்து சோதனை வந்தாலும், உங்களுக்கு துன்பம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அதை நீங்கள் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு அந்த சோதனையை நீங்கள் வென்று காட்டினால் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு கடி சொன்னா, மஸ்தக்முல் வஸாவு ஒல் ரராவு, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு என்ன வந்துச்சு? வறுமை வந்துச்சு, அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு வறுமை துன்பம் வந்துச்சு தெரியுமா? வஸுல்சிலு ஹத்தா யகுலு ரசூலு வல்லதீன ஆமனு மாஹு மத்த நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உதவி எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு நபிமார்களும் அந்த மக்களும் அலக்களிக்கப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? யாரெல்லாம்? சும்மா வார போற ஆள் கிடையாது, நபிமார்களும் சரி அவர்களோடு இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடமிருந்து எப்போது உதவி வரும் என்ற அளவுக்கு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். சும்மா நான் சொர்க்கத்துக்கு கொடுக்கல, சொர்க்கவாசி என்று சொல்லலைங்கிறான். அப்ப சிந்தித்து பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இந்த சோதனைகள் வரும் பொழுது, நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது, வறுமை ஏற்படும் போது நாம் என்ன செய்யணும்? நாம அந்த சோதனை வென்று காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா,
இந்த சோதனை பத்தி சொல்லையில முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாஹ்வுக்கும் வித்தியாசம் என்ன கேட்டீங்க சொன்னா, முஸ்லிம்கள் என்ன செய்யணும், இந்த சோதனை நம் இறைவனிடமிருந்து வந்தது, அவன் விரைவில் இதை நீக்குவான், நமக்கு இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது நம்ப வேண்டும். முஸ்லிம் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பட்டா கூட தலையில இடி விழுந்தது போல, பெரிய பேரவழி ஏற்பட்டது போல எண்ணிக்கொள்வாங்க. ஏன்? அதுதான் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாஹ்வுக்கும் வித்தியாசம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தன்னுடைய குடும்பத்தார் ஒரு ஆறு மரணிச்சுட்டு என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் அல்லாஹ் என்ன செய்வாங்க, அவரும் அந்த துக்கம் காரணமாக இறந்து போயிடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அதாவது தன்னால இறக்கக்கூடியவர் இருக்கிறாரு, என்னுடைய இந்த உறவு எங்க அப்பா இறந்துட்டாங்க, அது என் மகன் இனிமே எனக்கு இந்த உலகம் தேவையில்லைன்னு தூக்கு போட்டு இறக்கக்கூடியது இருக்கிறான். அப்ப நமக்கும் முஸ்லீம் வித்தியாசம் என்ன? சோதனை வரும் பொழுது, துன்பம் வரும்போது, வறுமை வரும்போது, கஷ்டம் பிரச்சனைகள் ஏற்படும் போது மனிதனா இருந்தா வரும், எல்லாருக்கும் வருங்கிற பார்க்கிறோமா இல்லையா? நபிமார்களுக்கு வந்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது அலைக்கழிக்கப்பட்டார்கள்ல, ஆனா அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, சுப செய்தி என்ன சொல்லணும், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகிலே இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். அதே போன்று இந்த நம்ம எல்லாம் நினைக்கிறோம், எனக்கு இந்த துன்பம் இருக்கிறது, எனக்கு இந்த வறுமை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த சங்கடம் நினைக்கிறோமா இல்லையா? இதுல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறத நபிமார்கள்ட்ட இருந்து பார்க்கலாம், சகாபாக்கள் இருந்து பார்க்கலாம். ஆனா நம் கண் முன்பாக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, கண்ணால பார்த்த பிறகு, நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு ஊர்ல ஒரு பகுதியில ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நாம சகாபாக்கள் இப்படி செஞ்சாங்க, நபிமார்களுக்கு இப்படி செஞ்சாங்க சொல்லுவது சிறந்ததுதான். ஆனால் கண்காங்க என்ன இருக்கிறது, ஒரு விஷயம் என்ன நடக்கிறது, எங்க நடக்கிறது என்று பார்த்தோம் சொன்னா, பாலஸ்தீன்ல இங்க இருந்து சுமார் 4000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன், அதுல இருந்து 1500 கிலோமீட்டருக்கு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அரபு உலகம் தான், எல்லாமே அரபுகள் தான். குவைத்தில் வாழக்கூடியவன் அரபு தான், சவுதியில் வாழக்கூடிய அரபு தான், துபாயில் இருக்கக்கூடிய அரபு தான், பாலஸ்தீன உள்ள அவர்கள் அரபு தான். அப்ப என்ன பிரச்சனை? சவுதியில, குவைத்தில, யுஏஇ, கத்தார்ல உள்ளவங்களாம் அழகான முறையில் வாழ்கிறான், ஆடம்பர சுகபக வாழ்க்கை, சுபகா நல்ல அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று கேட்கையில ஒரு ஹதீஸ், என்ன ஹதீஸ், சாதர் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க, என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களிலேயே அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் யார் என்ன கேட்கிறாரு. அல்லாஹ் படைச்ச அடியார்கள்ல மக்கள்ல அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதர் யார் என்று கேட்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாம், நான் சொல்லியிருக்கலாம், பொருத்தமா தான் இருக்கும். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நபிமார்கள் எல்லா நபிமார்கள் சேர்த்து சொன்னாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. யதார்த்தமான உண்மை, நம்ம குர்ஆனை படிச்சிருக்கிறோம், ஹதீஸ் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்றாரு, அதுக்கு அடுத்து யாரு, நபிமார்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க, சோதனை வந்துச்சு, அதுக்கு அடுத்து யாரு என்று சாதனைகள் கேட்கையில அவர்களை போன்றவர்கள் தான், நபிமார்களை போன்றவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, அதுக்கு அடுத்து யாரு, அவர்களை போன்றவர்கள் தான் என்று 3 இடம் நபிமார்களுக்கு கொடுத்து விட்டு அதுக்கு அடுத்து யாருன்னு கேட்கல சொன்னாங்க, உங்களிலே யாரு அதிக மார்க்க பிடிப்புள்ளவர் இருக்கிறார் அவர்களுக்கு தான். யாருக்கு சோதனை வரும், மார்க்க பிடிப்பு உங்களுக்கு எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் சோதனை வரும் சொல்லி அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. சத்தியமான உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருக்கு மார்க்க பிடிப்பு வார போறவங்களுக்கு நம்ம என்ன சோதனை வராதுங்க, எல்லாருக்கும் சோதனை வராது. யார் இடத்துல மார்க்க பிடிப்பு இருக்கிறதோ, ஈமானிய உறுதி இருக்கிறதோ, கொள்கை இருக்கிறதோ, மார்க்கத்தை அணு அணுவாக இஞ்சி இஞ்ச பின்பற்றுகிறானோ அவனிடத்துல சோதனை வரும்போது நிதர்சனமான உண்மை. என்ன உண்மை, ஒரே அரபுகள் தான், அப்படித்தானே? அப்ப இந்த பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை நிலை? யாராவது போய் என்னன்னு கேட்கிறாங்களா? சின்ன ஊரு, இந்த சின்ன ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலு, இந்த இஸ்ரேலை சுற்றி ஏகப்பட்ட அரபு சாம்ராஜ்யம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, ஆள்பலம் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்த சிறுங்கூட்ட யூதரை பார்த்து ஒட்டுமொத்த அரபு உலகமும் நடுங்குதா இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறிய? உலகத்துல சுகபகம் வாழணும், அழகா ராஜாவா மன்னராட்சி மக்களை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம போய் ஏதாவது சொல்லி நம்ம மன்னருக்கு பதவிக்கு ஆபத்து வந்து எதுக்கு இந்த தும்பு,
எதுக்கு இந்த பிரச்சனை என்று கண்டும் காணாம நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் நினைக்கிறீங்க? சுபகான் அல்லாஹ், இது பேசாம கடந்து போகவே முடியாது. எந்த அளவுக்கு கடி சொன்னா எப்படி அந்த மக்கள் வாழுறாங்க தெரியுமா? அவங்க எப்படி வாழ்றாங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்துல தௌஹீதை, சத்தியத்தை, ஓரிரை கொள்கை சொல்லையில கடுமையான எதிர்ப்பு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு? உயிருக்கு ஆபத்து, பேராபத்து. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சகாபாக்கள் இருக்குது கடுமையான உயிருக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டம். எந்த அளவுக்கு நெருக்கடியான காலகட்டம்? அவங்க அரபி அந்த மக்கத்து காபிர் சொல்றான், யார் முகமதுடைய தலையை வெட்டி கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகம் பரிசளிக்கிறேன்னு என்ன சொன்னா? முகமதுடைய தலையை வெட்டி கொண்டு வரக்கூடியவருக்கு 100 ஒட்டகம் என்று அறிவிப்பு செஞ்சான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு அச்சுறுத்தல். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, ரகசியமாக மக்காவில் இருந்து 10 ஆண்டு போராடி பார்த்தாச்சு. சும்மா ஒரு நாள் ஒன்றல்ல, 10 ஆண்டு மல்லு கட்டிட்டு இவனோட திருத்தவே முடியாது. நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச காலம் நம்ம மதீனாவை பார்த்து அங்கேயும் அல்லாஹ்வுடைய அடி இருக்குதான் செய்யறாங்க. மதீனாவுக்கு கிளம்புறாங்க. ஆனா அபூபக்கர் அவர்கள் என்ன செய்றாங்க? அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு வயது இளமையா இருந்தாலும் பக்குவமானவங்க, ரொம்ப அறிவாற்றல். என்ன கண்டிஷன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை நான் மதீனாவுக்கு போறேன், பிரகடனப்படுத்தவே இல்லை. ரகசியமா கிளம்புறாங்க. அவசரமா என்ன செய்றாங்க? தன்னுடைய மகளிடத்தில் சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணி கிளம்புறாங்க. ஆனா அபூபக்கர் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சீப்புறாங்க, ஹிஜ்ரத் பண்ண போறாங்க. சொந்த நாடை விட்டு, சொந்த மகன் விட்டு அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறாங்கன்னு சொல்லி அபூபக்கர் என்ன செய்றாங்க? கொஞ்சம் கூட வராங்கிறாங்க. கண்டுபிடிச்சு சொல்லுறாங்க. ரசூல் சேர்த்துக்கிட்டாங்க. சரி வாங்க, உமர் வாங்க, உஸ்மான் வாங்க, இல்ல யாரையும் அழைக்கவே இல்லை. அப்ப அபூபக்கர் என்ன செய்றாங்க? அபூபக்கர் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு நேரான வழியில போனா எதிரி கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி என்ன செய்றாங்க? ரூட்டை மாத்தி போறாங்க. இப்படி ரூட்டை மாத்தி போகையில இந்த எதிரிகள் பின்தொடர்றதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, சவுர் குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு குகையில போய் உள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. அப்பமும் அருகாமையில வந்துட்டாங்க. அந்த குகையினுடைய அருகாமையில் வந்துட்டாங்க. நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். இந்த நேரத்தில் அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் ரொம்ப அருகில வந்துட்டாங்களே, எனக்கு பயமா இருக்கிறது சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொன்னாங்க. இது நிறைய நீண்ட வரலாறு. அப்ப ஏன் சொல்ல கேட்டா, இந்த அளவுக்கு உயிருக்கு பேராபத்து இருக்கக்கூடிய, உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு தருணம். இதே போன்றுதான் இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நெருக்கடி தான் இன்னைக்கு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு. சுமார் 25,000 மக்கள் இறந்திருக்கிறாங்க. பச்சிளம் குழந்தையிலிருந்து முதுமையான ஆளுகள் வரைக்கும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவன், மருத்துவன், நோயாளி, எவரும் வித்தியாசம் இல்லாம 25,000 மக்களை கொன்று குவித்திருக்கிறான். இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 119 நாள் நடக்கிறது. 119 நாள் உலக சரித்திரத்திலேயே 119 நாள் ஒரு யுத்தம் நடக்குது என்று சொன்னால் அது இந்த பாலஸ்தீனத்துல தான். வேற யாராவது வரலாறு காட்டுக்கு பார்ப்போம் முடியாது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறான் இந்த அரபிகள் எல்லாம். பார்த்தும் பார்க்காத மாதிரி, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட மக்களை வார்த்தெடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு மக்களை வார்த்தெடுத்தாங்கன்னு சொன்னா, அல் அஹ்ஸாப் சொல்லக்கூடிய போர், இத அகல் போர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அகல் போர்னு சொல்லுவோம். இந்த போர்க்களத்தில் எதிரிகள் என்ன செய்யறாங்க? யூதனும் இன்னும் சிலை வழங்கிகளும் கிறிஸ்துவ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறான்? அஹ்ஸாப்னா என்ன? கூட்டுப்படை சேர்ந்து வராங்க யுத்தத்துக்கு. இங்க மதீனாவுக்கு பக்கத்தில் வச்சு. அப்ப எல்லாரும் சேர்ந்து வந்தால் நபிகள் அல்லாஹ் சொல்லிச்சாங்க, இந்த போரை சந்திச்சிருவோம். அல்லாஹ்வுடைய ஒரு போரை பத்தி பின்வாங்கி ஓட மாட்டாங்க. இந்த யூத பையல மாதிரி எதிர்த்து சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சல்மான் பாரிஸ் என்ன செய்றாங்க? ஒரு யூகம் வகுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் என்ன செய்வோம்? இந்த பகுதியில், இந்த அகல் போர் நடக்கிற இந்த பகுதியில் என்ன செய்வோம்? குழி தோண்டுவோம். வாய்க்கால் ஒரு சின்ன ஆறு ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்வோம்? ஒரு பெரிய குழி நீளமா தோண்டுவோம். அப்படி தோன்றணும் சொன்னா எதிரி என்ன செய்வாங்க சொன்னா, இந்த பள்ளத்துக்குள்ள குழியில இறங்கிட்டு ஏறதுக்குள்ள அமைச்சலாம், அவங்கள தாக்குறதுக்கு இலகுவா இருக்கும் சொல்லி ஒரு திட்டம் வகுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்றாங்க? அந்த திட்டம் வகுக்கிறாங்க, குழி தோண்டுறாங்க.
இந்த குழி தோண்டக்கூடிய நேரத்தில் ஜாபிர் அலி என்ன செய்றாங்க, ஜாபிர் அலி அவர்கள் ஒரு பாறை உடைக்கிறாங்க, உடைக்க முடியல. அவன் பார்க்கிறாரு, இது உடைக்க முடியல, யாரும் உடைக்க முடியும், இதை அல்லாஹ்வுடைய தூதர் தான் உடைக்க முடியும் சொல்லி சில கோடாலிய நபிகள்கிட்ட கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாறையை உடைக்கணும் என்று சொல்லி என்னால் உடைக்க முடியல என்று சொல்லையில அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோடாலை வாங்கி இப்படி அடிக்க போகையில அவர்களுடைய மேலாடை என்ன செய்யுது, மேலே போகுது. மேலாடை மேலே போனா வயிற்றுல கல் கட்டப்பட்டிருக்கிறது. ஜாபிர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நாம தான் பசியில கல்ல கட்டி வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அனுமதி கேட்கிறாரு. போருக்கு வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏன் போற, எதுக்கு போற அப்படின்லாம் கேட்கல. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பு. இந்த பண்பு நமக்கு வேணும். ஒருவர் வந்து எனக்கு 2 இடத்துக்கு போறேன்னு சொன்னா அனுமதிக்கணும். மனைவியோ கணவனோ என்ன கேட்கக்கூடாது. அப்ப என்ன செஞ்சாங்க, அனுமதிச்சாங்க. இந்த ஜாபிர் அலி அவங்களுடைய மனைவி சுகைலாங்கிற அந்த சுகைலா மசூதுங்கிற அவங்கள்ட்ட வராங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வறுமை, எனக்கு நான் கடும் பசியில வயிற்ற கல்ல கட்டி கொண்டிருந்தேன், ஆனா அல்லாஹ்வுடைய தூதரும் கடும் பசியில வயிற்ற கல்ல கட்டி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சகாபாக்களுக்கும் தோழர்களுக்கும் உணவு அளிக்கும். நம்ம வீட்டில் என்ன உணவு இருக்குது, நம்ம வீட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கிறது, ஒரு செம்பரி ஆட்டுக்குட்டி நிக்கி, உடனே என்ன செய்யப்படுது, அந்த ஆடை அறுத்து கறி எடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை இவருக்கு வசதியில் அவர் போகல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறத பார்த்துட்டு வாருகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இவரு ரசூலுல்லாஹ் பார்த்து அனுபவப்படுகிறாரு. நபிகள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னிச்சிடு அல்லாஹ். ஏன் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய தூதரோடு என்னோடு உதவி புரிகிறாங்க. அது எந்த அளவுக்கு, கடும் பனி கொடும் பசி, கடும் பனியில கொடும் எந்த அளவுக்கு, சில சகாபாக்கள் சொல்லுதாங்க எங்களுக்கு கடுமையான பசி இருந்தது. எந்த அளவுக்கு பசி இருந்தது, கெட்டு போன கொழுப்பு கட்டியே சாப்பிட்டோம், சாப்பிட முடியாது, வாந்தி வரும், திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப சாப்பிடுவோம். ஏன் வெறும் வயிறு இருக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லாத வயிறு இருக்கிறதுக்கு கெட்டு போன கொழுப்பு கட்டியாவது உள்ள போட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிற என்ன சொல்றாங்க சொல்றாங்க. நாங்க வந்து இந்த பாலைவனத்தில் இருந்த புல் பூண்டுகளை அந்த செடி கொடிகளை சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுடைய மலம் எல்லாம் ஆடு மாடு மலம் கழிப்பது போல பச்சை கலர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு சகாபாக்களை நினைத்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்து இவர்கள் வருகிறார்கள். இதுதானே ஒரு சகோதரத்துவம். ஒரே அரபு தானடா, ஒரே அரபு நாடு தானே, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் பூச்சாண்டி காட்டுதானுவேன். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க சொன்னா, இஸ்லாத்துக்கு விட்டு வெளியேறிய ஷியா அவர்கள் உதவுகிறார்கள். ஈரான் நாட்டை சேர்ந்த ஈரானுடைய ஆட்சியாளர்கள் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு உதவுறாங்க, யமன் நாட்டில் உள்ள கவுதிகள் உதவுறாங்க. ஆனா ஒரே கொள்கையில் இருக்க சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு உதவியும் இல்லை. என்ன நிலை, அப்படி என்ன உலக விஷயம் சிந்தித்து பாருங்க. அப்ப இந்த எதுக்கு என்ன சொல்ல காட்டி சொன்னா, மார்க்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனை சொன்னாங்கல்ல, இது உண்மையா இல்லையா? அந்த சவுதி துபாய் கோயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பிடிப்பாளருக்கு அவனுக்கு சோதனை, ஒரு சோதனை இல்ல, சுகப்பாக வாழ்க்கை. இவங்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு என்ன சோதனை, லட்சக்கணக்கான வீடு, லட்சக்கணக்கான கிலோ எடையுடைய, ஆயிரக்கணக்கான இடையுடைய ராக்கெட்டுகளை குண்டுகளை போட்டு லட்சக்கணக்கான வீடுகள் தரைமட்டம், 25,000 மக்கள் இறந்தாச்சு. கணவன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, தாய் இல்ல, சாப்பாடு இல்ல, படுத்த உறக்கம் இல்ல. எப்படிங்க உறக்கம் வரும்? நான் தான் அந்த சம்பவத்தை சுட்டி காட்டினேன். உயிருக்கு ஆபத்து, எப்ப எந்த குண்டு ஈதம் போடுவான், எப்ப யாருக்கு மரணம் வரும், என்ன ஒரு சோதனை. நீங்க சிந்திச்சு பாருங்க, எனக்கு என்னென்ன பிரச்சனை நினைக்கிறீல்ல, உங்க எல்லாரோடைய எல்லா சோதனையும் வச்சு சிந்திச்சு ஒப்பிட்டு பாருங்க. இந்த பாலஸ்தீன மக்களுடைய சோதனையை ஒப்பிட முடியுமா? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு என்ன இருக்கிறது, அந்த பாலஸ்தீன மக்களுடைய நிலை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, மை யுரீதில்லாஹி பிஹி மை யுரீதில்லாஹி பிஹி கைர யுஸிப் மின்ஹும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை சோதிப்பான். அல்லாஹ் பாலஸ்தீன மக்களை நேசித்திருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சோதனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. அதே போன்று அந்த பாலஸ்தீன நாட்டில் உள்ள ஒரு 8 வயது சிறுவனிடத்துல பத்திரிகையாளர்கள் என்ன செய்யறாங்க, நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, எப்ப உன்னுடைய நிலை என்னன்னு எனக்கு சொல்லு. சுபஹானல்லாஹ், நானாரும் நீங்கள் என்ன செய்வோம், வேற மாதிரி பேசுவோம்.
யூதன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இந்த அரபுகள்லாம் கோழைப்பெற ஆகி போயிட்டாங்க அப்படி சொல்ல சொல்லாங்க. நீ சொன்னா வல நபுலு வன்னக்கும் விஷயம் மினல் கௌஃபி வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வாலி வ அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸ்ஸிரி சாபிரி. 8 வயசு சிறுவன் என்ன சொல்றான்? 8 வயசு சிறுவன் யாரு? தாய் தந்தை இல்ல, வீடு இல்ல, நடுத்தருள் அனாதை நின்று கொண்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்களா? குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. என் இறைவன் எங்கள்ட்ட வாக்களிச்சதுதான், என் இறைவன் எங்கள்ட்ட வாக்கு மீறவில்லை, எங்கள்ட்ட உறுதிமொழி ஏற்றுக்கொண்டான். உங்களை என்ன செய்வோம் தெரியுமா? ஓரளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவோம், பசியை கொடுப்போம், உங்களுடைய பலன்களை உயிர்களை எடுத்து சோதிப்போம், பொறுத்து கொண்டு பிரச்சனை இறைவன் சொல்லி இருக்கிறான். என்னடா பிரச்சனை போடாங்க. சிந்தித்து பாருங்க. என் இறைவன் எங்களுக்கு ஒரு பயத்தை கொடுப்பான், பசியை கொடுப்பான், எங்களுடைய பலன்களையும் சொத்துக்களையும் உயிர்களையும் சேதப்படி சோதிப்பான் சொல்லி இருக்கிறான். அதனால பொறுத்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது சொல்லி இருக்கிறான், போ அப்படிங்கிறான். என்ன ஒரு ஈமானுடைய உயர்ந்த நிலை! ஒப்பிட்டு பாருங்க. இந்த கோழை அரபுகளுடைய ஈமானையும் இவர்களுடைய மார்க்க பிடிப்பு ஒப்பிட்டு பாருங்க. சுபான சிந்தித்து பாருங்க. சரி, 8 வயசு சிறுவனுடைய நிலை எது? அடுத்து 5 வயசு சிறுவன் அவன் சொல்றான், இதே மாதிரி பேட்டி கேட்கிறான். அவன் கட்டி சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அஜபன் லி அம்ரில் முக்மின், இறை நம்பிக்கை நிலை கண்டு நான் வியப்படுகிறேன். நபிகள் அல்லாஹ் தூதர் சொன்னாங்களாம், இறை விசுவாசிகள் நிலை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொன்னாங்களாம். அவன் சொல்றான், இன்ன அம்ரகு குல்லவ ஹைர், அவரது வாழ்க்கையினுடைய எல்லா அம்சமும் நன்மையா இருக்கிறது. இறை விசுவாசிகளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சமும் இருக்குது, நன்மையா இருக்குதுன்னு சொன்னாங்களாம். அடுத்து சொல்றாரு, அடுத்து வலைஸ தாலிகல் யகதின் இல்லல் முக்மீன், இது இறை விசுவாசிகளுக்கு தவிர முஸ்லிம்களுக்கு தவிர யாரும் கிடைக்காது. என்ன கிடைக்காது? வாழ்க்கையில் எல்லாமே அம்சமா நன்மையா இருக்கிறது. என்ன அம்சமா இருக்கிறது என்று பார்த்து சொன்ன, இன்ன அசாபத்துகு சர்ராவு ஷக்கர், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். ஃபகான ஹைரல் லஹு, அது அவர்களுக்கு நன்மை அமைகிறது. பைன் அசாபத்துகுல் வல்லாஹு சபர ஃபகான ஃபகான ஹைரல் லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள், அது நன்மை அமைகிறதுன்னு சொல்லி என் தூதர் சொன்ன பிறகு என்னடா பிரச்சனை? பாருங்க, புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிம் நிலையை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நன்மையை நாடினால் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அதுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் பொறுமை காக்கிறார்கள், அதுவும் நன்மை அமைகிறது. அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மை இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த 5 வயசு சிறுவன் சொல்லுதான். குர்ஆன் வசனம் 8 வயசு சொன்னாங்க. குர்ஆன் வசனம் அதாவது ஏற்றுக்கிடலாம், ஜீரணிக்க முடியும். ஏன்? குர்ஆனோட தொடர்பு இருந்திருக்குங்களா? இந்த ஹதீஸை இந்த இடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஈமானுடைய மார்க்க பிடிப்பு பார்த்தீங்களா? சுபான ரப்பில் ஆலமீன். அவன் என்ன செய்யல, எங்க இறைவன் கை விட்டுட்டான், எனக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எங்க அத்தா அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க தரவாடே இல்லை, எங்க குடும்பமே இல்லை, ஒரு பரம்பரையா காலியா போச்சு, எவனும் உதவல, அவனும் புலம்பல. 5 வயசு சிறுவனுக்குடைய பண்புகளை பார்த்தீங்களா? இது நீங்க எல்லாம் யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, நீங்க தெரியாததை சொல்லல. அப்ப இந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம்? இது சோதனை, இந்த நஷ்டம், மனைவியால பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனையை எவ்வளவு ஈஸியாக கைகொள்ளுதாங்க. காரணம், அல்லாஹ் அவர்களை நேசித்ததனால், மார்க்க பிடிப்பு உள்ளது புரிந்து அதன்படி வாழக்கூடிய நன்மக்களாக நம் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவான் கூறி என்னுடைய முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாகிர்தானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகத்தையும் அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழையும் உரித்தாக்கி கொண்டு எனது 2வது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்வு செய்த நேரத்தில் எல்லா தீமையும் கற்று கலை உள்ள ஒரு மக்கள் இருந்தாங்க. இந்த சகாபாக்கள்லாம் சொல்லும், சகாபாக்கள் இவங்க என்ன செய்யாங்க, அவர்களுக்கு தெரியாத எல்லா பாவங்களும் செய்வாங்க, அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்த பண்புடையவர்களாக நாமெல்லாம் சிறப்பிக்கக்கூடிய போற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரபுடைய நிலை என்ன? குறிப்பா இந்த சவுதி நாட்டினுடைய நிலை, சவுதி நாட்டினுடைய அந்த நிலையை பற்றி சொல்வதா இருந்தா, சவுதியில பரம்பரையாக அப்பம் பாட்டவள் என்ன செய்வாங்க, அந்த ஆட்சி தான் மன்னர் ஆட்சி தான் நடக்கும். நம்ம நாடு மாதிரி ஜனநாயக நாடு கிடையாது. நம்ம நாடு ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஈவிஎம் வச்சா ஜெயிச்சுக்கிட்டு அது வேற விஷயம் அடுத்துட்டு போவோம். அப்ப இந்த அளவுக்கு அது ஒரு மன்னர் ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மன்னர் ஆட்சி நடக்கையில் இந்த
முகமது பின் சல்மான் இவருடைய தந்தைக்கு சகோதரன் தம்பி தான் என்ன செய்யணும், அடுத்து மன்னராக வரணும். குறுக்கு வழியில் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக இளைய தந்தையை உயிருக்கு அச்சுறுத்தி பயமுறுத்தி மாற்றி வச்சுட்டு பொறுப்பை விட்டு நீக்கி விட்டுட்டு இளவரசராக மன்னராக சூடிக்கொண்ட இந்த தானே தனக்குத்தானே இளவரசர் மன்னர் சூடிக்கொண்ட இந்த முகமது பின் சல்மான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? போன ஜும்மாவுடைய நாள் சவுதியிலே மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. சாராய கூட திறக்க போறங்கிறான். ஏன் சவுதியை பத்தி பேசுறோம்? ஏற்கனவே குவைத்தில் இருக்கு, துபாயில் இருக்கு, இல்ல பஹ்ரைன் கத்தாரில் இருக்குது. இதை பத்தி மட்டும் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறீங்களா? மற்ற நாடுகளை போன்று கிடையாது. சவுதி இயன்ற அளவு அல்லாஹ்வுடைய சரியத் சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாடா இருந்தது. இந்த மாதிரி கிரிமினல் சட்டத்தை எல்லாம் பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு போகக்கூடிய நிலைமையை பார்த்தீங்களா? என்ன நிலைமை? சாராய கடை திறக்க போறான். இது என்னடா பிரச்சனை? இது என்ன நிலை? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் சொன்னா அதில் நிறைய வருவாய் வருதுங்காரு. ஆனா அதனால நிறைய இழப்பு இருக்குது, வருவாயும் உயிரும். நம்ம அதுக்கு போகல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 மாசத்துக்கு ஒருக்க தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கதான் ஜோலி. 4 மாசத்துக்கு முன்னாடி மக்கா பக்கத்தில் ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மதினா இப்படி ஊர் உள்ள பார்த்தீங்க சொன்னா அந்த ராஜ்யம் உள்ள தங்க சுரங்கம் இருக்குது. யாருக்குன்னே கருப்பு தங்கம் கச்சை எண்ணெய் இருக்குது. அப்புறம் என்ன இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல பிராக்கெட்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது என்ன யாரை ஏமாத்துத? அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சாராய ஹராம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது முஸ்லீம்களுக்கு மட்டும் ஹராம், யூதனுக்கு கிறிஸ்தவனுக்கும் சிலை வணிகர்களுக்கும் ஹலால் சொன்னாங்களா? என்ன நிலை? ஏன் பத்தி பேசுறது தெரியுமா? அந்த பூமியில தான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்தாங்க, வந்து அந்த மக்களை பண்படுத்தினாங்க. அங்கிருந்து அந்த இஸ்லாம் வளர்ந்தது. அப்படிதானே? அப்ப நம்மள என்ன செய்யறோம்? சவுதியை வந்து ஒரு நேசிக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய புனித இறை இல்லம் காபூத்துல அங்க இருக்குது. அப்ப அதனால நாம என்ன செய்வோம்? ஹஜ் செய்ய, உம்ரா செய்ய, இல்ல ஒரு நேசத்தோடு போய்கிட்டு வந்துருக்கோமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு ஒரு நம்மள விரும்பக்கூடிய உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இந்த அமெரிக்க கல்ச்சர்ஸை, அங்குள்ள கலாச்சாரத்தை, மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா புகுத்தி இதனால எவ்வளவு சீரழிவு நினைக்கிறிய? ஏகப்பட்ட உயிரிழப்பு வரும். இந்த இது நடைமுறைப்படுத்தினா என்னாகும்? ஏராளமான விபத்து ஏற்படும், எல்லா அனாச்சாரங்கள் கூடும், கிரிமினல் குற்றம் நடக்கும், பாவங்கள் தீமைகள் நடக்கும். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த காவிரி ஆளக்கூடிய இந்த நாட்டிலே தடைசன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்வர் அவர்கள்ட்ட நிப்பாட்டுங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க, பாய் உங்க முஸ்லீம் நாட்டிலே அனுமதிச்சு பேர் என்ன பாய் எங்கிட்ட அப்படின்னால ஆகி போயிரும் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ரெடி சொன்னா அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தில் 90 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு வல் அஸ்லாமு ரிஜிசு மின் அமலி சைத்தான். அல்லாஹ் சொல்றான், மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறி கேட்பதற்கான அம்புகள், இது எல்லாமே சைத்தானுடைய செயலு, சைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயலு. இதை விட்டு விலகி கொள்ளுங்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் என்னது? இந்த மது குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, சூதாட்டம் ஆடுறது, பலிபீடங்கள், பலி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் பலி கொடுக்கிற பலிபீடங்கள், குறி கேட்பதற்கு அம்பு, ஜோசியம் ஜாசகம் பார்ப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அருவருப்பான காரியம், சைத்தானுடைய செயலுங்கிறான். இப்படி ஒரு வசனம் அருளப்படுகிறது. இதை வந்து ரசூல்லா ஒரு வசனம் அருளப்பட்டு செய்வாங்க, ஊர் பகுதியில் போய் அறிவிப்பு செய்ய சொல்லுவாங்க. அப்படி அப்துல்லா ரயில் அவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அனசர் என்ன செய்யறாங்க? அப்துல்லா ரயில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்திரத்தில் கேன் கணக்கில் 2 கணக்கில் இருக்கும், ஊற்றி கொடுத்துட்டு இருக்கையில் வெளியே என்னமோ சத்தம் கேட்குது என்று பார்க்க சொல்லையில் அங்கே அறிவு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி வந்து அல்லாஹ் மது தடை செஞ்சுட்டான் என்று அங்கே அறிவு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அரசு சொல்றாங்க, இந்த மாதிரி மது தடைன்னு சொல்லி அல்லாஹ் வசனம் இறக்கியிருக்கிறான், அதுதான் அந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று அரசு சொல்லையில அப்துல்லா சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இங்க இருக்கக்கூடிய மதுவை அப்படியே தூர கட்டியிருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மது வந்து ரோட்ல மதீனாவில் கடை அந்த தெருக்கள்ல ஊத்துறாங்க, பெருக்கெடுத்து ஆர்வல் ஓடிச்சுங்கிறாங்க ஹதீஸ்ல. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பண்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நான் சாராயத்தை விற்பேன், அல்லாஹ் எனக்கு தங்கத்தை கொடுத்தாலும் கச்சா எண்ணெய் கொடுத்தாலும் எவ்வளவு இதை கொடுத்தாலும் என்ன செய்வேன்? சாராய் வித்து பிழைப்பேன். இந்த மாதிரி இந்த நிலை சிந்தி. அப்ப எதுக்கு சொல்லுங்க கேட்டா,
நமக்கு இவர்கள் ரோல் மாடல் கிடையாது. ஏன் இதை பற்றி பேசுறது கேட்ட சில நினைச்சுவாங்க, சவுதியை பார்த்து தான் பெருநாள் கொண்டாடுவோம், எங்களுக்கு சவுதியில் இத்தனை ரக்காயத்து 20 ரக்காயத்து இரவு தொழுகை. இப்போ போய் கேட்டு பாருங்க 12 நடக்குது. நான் சொல்றேன், அப்போ எதுக்கு சொல்லுங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சவுதியை பின்பற்றுன்னு சொல்லிட்டு போனா இதான் இந்த இழிவான நிலை வரும். அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றும் சொன்னா இந்த இழிவு நிலை வராதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அப்ப இந்த நான் இவரை பின்பற்றுகிறேன், எங்கள் அவருடைய அபிமானி என்ன, எங்களுக்கு வரவு வருகிறது, உறவு இருக்கிறது என்று போனா இந்த இழிநிலை. அப்ப இதை பத்தி யாருக்குன்னே இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண அப்படின்னு சேர்த்து என்ன செய்யுங்க, அடுத்த ட்ரிப்பு இவரை சேர்த்துக்குவாங்க இந்த இது. அப்ப இது ஒன்று. அப்ப அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாபர் மசீத் உங்களுக்கு தெரியும். இது ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பாக கள்ளத்தனமாக பள்ளிவாசலில் ஃபஜ்ர் தொழுதுட்டு போன பிறகு கள்ளச்சிலைகளை கொண்டு சிலையை வச்சு சர்ச்சை ஏற்படுத்தி ஒரு விவாதம் பண்ணி பள்ளிவாசலுக்கு பூட்டு போடப்பட்டது. அப்படி ஒரு 40 ஆண்டுகள் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது 500-600 ஆண்டு பழமையான பள்ளிவாசல். அப்படி போய்கிட்டே இருக்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டி சொன்னா, இப்படி போனா நமக்கு அந்த இடத்தை அபகரிக்க முடியாது, நாம் என்ன செய்வோம், சட்டத்தை நாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கள்ள கும்பல்கள் அந்த மதவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய இறையிலமான பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசலை 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளிவாசலை இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க. இது 34 வருஷம் நடந்தது. சரி, நம்ம என்ன செஞ்சோம், சிறுபான்மை இருக்கிறோம், நம்ம சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, நியாய வழியிலே தான் போராடணும்னு சொல்லி நம்ம 20 ஆண்டுக்கு மேலே போராடணும், எங்களுடைய பள்ளி எங்களை ஒப்பாட முஸ்லீம்களை கூட சொல்லி நடந்தது. என்ன, இந்த மோடி வந்த பிறகு எல்லா நீதிபதிகளையும் கைப்பாவை ஆக்கி கொண்டு நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அந்த பள்ளிவாசல் வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்று ஒரு தீர்ப்பை சொல்லி அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டாச்சு. சரி, 80 ஆண்டு ஆச்சு, கைவிட்டு போயிருச்சு, இன்னால் இல்லாகி அப்படின்னு சொல்லி விட முடியும். பார்த்தா அடுத்து பார்த்தோம் சொன்னா, அதே உத்தரப்பிரதேசத்தில் அந்த வாரணாசியில் அந்த ஞானவாபின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூது பள்ளிவாசல், இது வந்து ஒரு 2-3 மாசமா இது இந்த பள்ளிவாசல் இருந்த இடத்துல கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள பிரச்சாரத்தை ஒரு அவதூறை சுமத்தி உடனே ஒரு மோடியினுடைய கைப்பாவை ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதி தான் சொல்லி நினைக்கிறேன், அவன் வந்து இதில் ஆய்வு பண்ணணும், இந்த பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யணும், அகல் தோண்டி பார்க்கணும், கோயில் இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும்னு சொல்லி அகல் தோண்டி பார்த்து, ஆமா ஆமா இங்க சிலை இருக்குது, இதுவும் கோயில் தான் என்று அவன் நேற்று ஒரு 4 நாளைக்கு தீர்ப்பு சொல்லி சொன்ன மறு நிமிஷத்தில் என்ன செஞ்சாச்சு, அங்கே பூஜை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மதுராங்கிறான். இப்படி இது ஏன் கட்டி சொன்னா, முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்கணும், நிம்மதியாக வாழ விடக்கூடாது, அவங்கள வம்புக்கு இழுத்து பிரச்சனைக்கு படுத்தி தீவிரவாதி ஆக்கி ஜெயிலுக்கு அனுப்பி இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு நிலையில இறை இல்லங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதனால இறை இல்லங்களை பாதுகாக்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி இன்னும் சில தினங்களில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட நகரங்களிலும் அமைதி பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்துக்கு தேதி முடிவாகல, ஒரு சில தினங்களில் தேதி வெளிவரும். இந்த அமைதி பேரணியில் நீங்கள் நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இது தொடர்கதை ஆகிக்கிட்டே இருக்குது. சரி, அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கிறது என்று விட்டு போக முடியல. அதனால நம்மளுடைய இந்த மத வழிபாட்டு நம்முடைய இறை இல்லங்களை காப்பதற்காக அமைதி பேரணியை ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநிலத்தை அறிவித்திருக்கிறது. நம்முடைய தென்காசி தலைநகரில் இங்கு தென்காசியில் இந்த அமைதி பேரணி நடக்க இருக்கிறது. ஒரு 2 தினங்களில் அந்த அறிவிப்பு வரும். அனைவரும் தவறாமல் இந்த அமைதி பேரணியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.